வணக்கங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. வாங்க இன்றைக்கி முக்கணியை வச்சு ஒரு அல்வா என்ன செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இல்லை பலாசொலை ஒரு 4 சொலை எடுத்து சின்ன சின்னதாக இதுமாரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு பலாச்சொலையை ஒரு ஓட்டிக்கலாங்க. ஓட்டிக்கிட்டு அதன் பிறகு 2 வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். கனியில் முக்கனியும் சேர்ந்தால் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அல்வா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மாம்பழங்க, இது கலர் பச்சையாக இருக்குங்க, ஆனால் நல்லா பழுத்துருக்குங்க இந்த மாம்பழம். அதனால் அதையும் அரிஞ்சு போட்டுக்கலாங்க. அது கூடவே ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டு இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயை வச்சுருக்கேங்க. அதில் நல்லா ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க. நெய்யை விட்டு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். புத்தாண்டுனாலே முக்கனியும் சேர்ந்தது தாங்க. இப்போ நல்லா வறுபட்டுதுங்க. இனிமேல் நம்ம எடுத்துக்கலாங்க. தமிழ் புத்தாண்டுக்கு முக்கனியும் மாங்காய் பச்சடியும் தாங்க மெயின். வேப்பம்பூ போட்டு மாங்காய் பச்சடி பண்ணி படைக்கணுங்க. இப்போது அந்த நெய்யிலேயே நம்ம அரைச்ச பழ விழுதை ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இதுக்கு ரொம்பவுமே நெய் வேணாம், ஏன்னாவே நம்ம அந்த வறுத்த நெய்யவே அதே கொஞ்சம் நிறையா தான் இருந்தது. அதனால் அதே நெய்யில் ஊற்றி நம்ம அப்படியே கிண்டி கொடுக்கலாங்க. அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றினா தான் அல்வாவை நல்லா வருங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம போட்ட பழ கலவைக்கு நான் 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேங்க. இதை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. நம்ம போன தமிழ் புத்தாண்டுக்கு முக்கனி பாயாசம் போட்டிருந்தேங்க. இப்போ நம்ம அல்வா செஞ்சுருக்கேங்க. நல்லா அப்படி கிண்டி விட்டுக்கலாங்க. கிண்டி விட்டு நல்லா ஒரு பழம் அறுபடாமல் இருந்து நல்லா வச்சு அழுத்தி நசுக்கி விட்டா நசுங்கிடுங்க. இப்போ நல்லா கிண்டியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவரை ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் ஊற்றினா போதுங்க, அதிகமாகலாம் ஊற்றக்கூடாது. ரொம்ப கெட்டியாக போடும் தடன்னு. அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அல்வா பார்த்துக்கு நல்லா சுருண்டு வந்துட்டுருக்குங்க. இப்போ நம்ம அடுப்பை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா பரட்டி விடலாங்க. இப்போ நம்ம வறுத்த முந்திரியை போட்டுக்கலாங்க. நம்ம ஏலக்காய் அது கூட போட்டு அரைச்சாச்சு, அதனால் முந்திரியை போட்டுக்கலாம். முந்திரியை போட்டு நல்லா பரட்டி விட்டு பாருங்கள், இப்போ நம்மளுக்கு அல்வா நல்லாவே சுருண்டு நல்லா அல்வா பார்த்துக்கு வந்துட்டுதுங்க. இப்போ மேலாக கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க. இன்னுமே இன்னும் ஒரு 1 நிமிஷம் இருந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா முக்கனியும் சேர்ந்துருக்குல்ல, இந்த சுவையை சொல்லவா வேணும். அவ்வளோதாங்க. இனிமேல் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ பாருங்கள், எடுத்து நம்ம பரிமாற வேண்டியதாங்க. இப்போ நமக்கு முக்கனி அல்வா ரெடி.